ஹாய் கைஸ், இன்னைக்கு ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ரெசிபியோட தான் வந்திருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு ராகி அடை எப்படி செய்யலாம் பார்த்துடலாமா? தாளிப்புக்கு கடாயில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு சேர்த்துக்கோங்க. இது நல்லா ரோஸ்ட் ஆகிட்ட பிறகு ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. கூட முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி இல்லை, ஸோ நான் கேரட் மட்டும் கிரேட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கேரட் சேர்த்துட்டு ஒரு 1 மினிட் வதக்கிட்டு நம்ம இறக்கி தனியாக வச்சுக்கலாம். இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். அதில் நம்ம இந்த வதக்கி வச்சுருக்க மசாலாலாம் சேர்த்துட்டு கூடவே தேவைக்கேற்ப சால்ட் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் மாவு. அவ்வளோதான். மாவு ஒரு 10 நிமிஷத்துக்கு ரெஸ்ட்டில் விட்டுட்டு தவா சூடேறிட்ட பிறகு நெய் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அடை ஷேப்புக்கு தட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப மெலிசாக தட்ட வேணாம். நல்லா லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா வேக விடுங்க. அவ்வளோதான், ராகி அடை ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.